ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா, செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா? ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வர்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிற இந்த டைமில் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வெளியீட்டில் பிறகு மதிப்பெண்களில் பலவித முரண்பாடுகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனலாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணவங்களுக்கு இன்னமும் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலை. சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் 62 எடுத்தவங்களுக்கு கூட சிவி லிஸ்ட்டில் பெயர் இருக்குது. ஆனால் 82 85 எடுத்தவங்களுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் வரவில்லை. ஏன் இப்படி இவ்வளவு குழப்பங்கள் முதுகலை பட்டதாரியில் இருக்கு? எல்லார் தரப்பிலிருந்தும் பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் எடுத்த வண்ணம் தான் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியமும் இதுல பதில் எதுவும் சொல்லலைங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்றாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடியிட்டு பிறகு எனக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். 85,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ 1, 2, 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. ஃபைனலாக அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 மார்க் வழங்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப தமிழில் 1, 2 மார்க் கிடைச்சிச்சு அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்க 85,000 பேரில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக போகிறாங்க. மீண்டும் வந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு இவர்களுக்கு எல்லாமே பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 85,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு யார் தான் பொறுப்பு? எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. தமிழ் தானே படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாறிய ஒரு மனநிலை. எல்லாமே சேர்ந்து தமிழில் இவ்வளவு பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்கு. முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் முதற்கட்டமாக 1996 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850க்கு மேலே இருக்குது. ப்ளஸ் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் வந்து ஒரு 1500 இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருப்புங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஒரு 3500 வேகன்சிஸ் ஆகுது இந்த டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் கொடுக்க போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பி வந்து ரொம்ப அலட்சியத்தன்மையோடு இருக்குது. இந்த டிஆர்பி மதிப்பெண்கள் எல்லாமே மாற்றி இருக்காங்களா? மதிப்பெண்கள் வந்து ஏன்னா 62 எடுத்தவங்களுடைய பெயர்கள் குவாலிஃபை அவங்க வந்து சிவி லிஸ்ட்ல இருக்கு. ஆனால் குவாலிஃபை 82 எடுத்து குவாலிஃபை ஆகி அவங்களுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்ல இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதில் முதல் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.